இது வெறும் கட்டிடமல்ல. உலகின் 2 பில்லியனுக்கும் அதிகமான முஸ்லிம்கள் நாள்தோறும் 5 முறை இதை நோக்கி திரும்புகிறார்கள். சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் மஸ்ஜித் அல் ஹராம் பள்ளிவாசலின் நடுவே அமைந்துள்ளது கஅபத்துல்லா, அல்லாஹ்வின் வீடு என்று பொருள். இஸ்லாமிய நம்பிக்கைப்படி கஅபாவை முதலில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைத்தார்கள். காலப்போக்கில் அது சிதைந்தது. பின்னர் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன் அல்லாஹ்வின் கட்டளைப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவரது மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் இதை மீண்டும் எழுப்பினார்கள். திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயம் 127வது வசனம் இதனை குறிப்பிடுகின்றது. அதன் பிறகு பலமுறை புனரமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இளமை காலத்தில் குறைஷி குலத்தவரால் கஅபா மறுகட்டுமானம் செய்யப்பட்டது. அப்போதுதான் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைக்கும் பாக்கியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. கஅபா கிஸ்வா எனும் கருப்பு நிற பட்டு துணியால் பொருத்தப்பட்டுள்ளது. 670 கிலோ தூய பட்டு, 120 கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி நூலால் குர்ஆன் வசனங்கள் பின்னப்படுகின்றன. மக்காவில் உள்ள கிஸ்வா தொழிற்சாலையில் 200க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் 8 மாதங்கள் உழைத்து இதை உருவாக்குகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் அரஃபா தினத்தன்று புதிய கிஸ்வா மாற்றப்படுகின்றது. கஅபாவின் கதவு தூய தங்கத்தால் ஆனது. தரையிலிருந்து சுமார் 2.1 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. உள்ளே செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. வருடத்துக்கு 2 முறை மட்டும் சுத்தம் செய்வதற்காக திறக்கப்படும். கஅபாவின் கிழக்கு மூலையில் வெள்ளி வளையத்துக்குள் பதிக்கப்பட்டுள்ளது ஹஜருல் அஸ்வத். இது சுவர்க்கத்திலிருந்து வந்த கல் என்பது நம்பிக்கை. ஹஜ் மற்றும் உம்ராவின் போது தவாபை இந்த கல்லிலிருந்தே தொடங்க வேண்டும். கஅபாவின் வடக்கு பக்கத்தில் உள்ள அரைவட்ட மதில் சுவர், இதற்கு ஹதீம் அல்லது ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று பெயர். உண்மையில் இது கஅபாவின் ஒரு பகுதி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் கட்டுமானத்துக்கு பொருள் போதாததால் இந்த பகுதி வெளியே விடப்பட்டது. இங்கே தொழுதால் கஅபாவின் உள்ளே தொழுத நன்மை கிடைக்கும் என்று ஹதீஸ்களில் உள்ளது. கஅபாவின் கூரையில் உள்ள தங்கத்திலான மலைத்தாரை, இதற்கு மீசாப் இரஹ்மா அதாவது கருணையின் வடிகால் என்று பெயர். மழை பெய்யும் போது கஅபாவின் கூரையிலிருந்து நீர் இதன் வழியாக ஹதீமில் விழும். மழை நீர் விழும் இடத்தில் நின்று கேட்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது மக்களின் நம்பிக்கை. கஅபாவின் கிழக்கே உள்ள தங்க கண்ணாடி பேழை, இதற்குள் இருக்கும் கல்லில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாதச்சுவடுகள் உள்ளன. கஅபாவை கட்டும்போது அவர்கள் இந்த கல்லின் மீது நின்றார்கள். தவாப் செய்து முடித்த பின் இதற்கு பின்னால் நின்று 2 ரக்காத் தொழுவது நபி வழி. கஅபாவுக்கு அருகில் மஸ்ஜித் அல் ஹராமுக்கு அமைந்துள்ளது ஜம்சம் கிணறு. நபி இஸ்மாயில் குழந்தையாக இருந்தபோது அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்திய நீரூற்று 4000 ஆண்டுகளுக்கு மேலாக வற்றாமல் சுரக்கிறது. இன்று நிமிடத்துக்கு 11,000 முதல் 18,500 லிட்டர் வரை நீர் எடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களுக்கு வழங்கப்படுகின்றது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் முஸ்லிம்கள் தொழும்போது கஅபாவை நோக்கியே திரும்புகிறார்கள். இந்த திசைக்கு கிப்லா என்று பெயர். இது உலக முஸ்லிம்களை ஒன்றிணைக்கும் அடையாளம். கஅபத்துல்லா வெறும் கல்லாலான கட்டிடமல்ல, அது நம்பிக்கையின் மையம், தியாகத்தின் சின்னம். பணக்காரன், ஏழை, கருப்பு, வெள்ளை என்ற பேதமின்றி அனைவரும் ஒரே வரிசையில் ஒரே இறைவனை நோக்கி நிற்கும் இடம். இது கஅபா, இது ஒற்றுமையின் இல்லம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நுஹா இம்ரான்.